நீலகிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிமோட் டிஸ்ட்ரிக்ட். அங்கே வேலை வாய்ப்புன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த மேலே வளரணும்னா கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூருக்கு வரணும். என்னதான் எனக்கு படிப்பு டிப்ளமோட நின்னாலும் இந்த எவரானுங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்த உடனே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் எஜுகேஷன் சம்பந்தமான துறையில தான் நம்ம கெரியர் போகுதுங்கிறத சக்சஸ் அண்ட் ஆல்சோ நம்ம கோல் என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த பாட்காஸ்ட், இந்த ஸ்டுடியோ செட்டப்பு, இதை இங்க இருக்கிற டெக்னீஷியன் சொல்றோம், இவங்க ரோல்ஸ் எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லவே இல்லையே. இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். Brand Blooms by KP Presents Hearts of Tamil Makkal, co-presented by Jobs TV India, Tehran Smart Robotic Vacuum Cleaners, கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு, Blevo, Believe, Lead and Evolve. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு Hearts of Tamil Makkal presented by Brand Blooms, co-presented by Jobs TV India, Tehran, கொற்றவை and Blevo. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்பு தம்பி அவர்கள். சீனியர் லீடர், ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷனில் கோச், மென்டார், ஆத்தர், பப்ளிக் ஸ்பீக்கர், மேரத்தான் ரன்னர், எஜுகேஷன் அட்வைசர், இப்படி பல்வேறுபட்ட முகங்களை அவரோட வச்சுருக்காங்க. அண்ட் சார் என்கிட்ட காலில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? பிரியா, நீங்கள் ஏன் அக்கம்ப்ளிஷ் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த ஏரியாக்குள்ளே ஒன்றும் போகலை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. தாட்ஸ் வென் இட்ஸ் ஸ்ட்ரைக். ஆமாம் சார், அது ஒரு பெரிய டைமென்ஷன் பை இட் செல்ஃப். நம்ம அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணும் பொழுது தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், வேலை தேடுபவர்களாகட்டும், அவங்களோட கெரியரை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவர்களாகட்டும், அவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும்னு நினைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் குட், ஆல் இஸ் வெல். வண்டர்ஃபுல் சார். உங்களை 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் பார்த்தேன். பயங்கர பிஸியாக இருந்தீங்க. எப்போவுமே அந்த பெரிய தலைகளோட நீங்கள் பேசிட்டு அப்படிதான் உங்களோட இது நான் பார்த்துருக்கேன். உங்ககிட்ட நான் லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் கண்டுக்கல. தென் காட்ஸ் கிரேஸ் டுடே ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் டு இன்ட்ராக்ட் வித் யூ சார். எனக்கு உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருமே எதுனா ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான ப்ராஜெக்ட்னா அன்பு தம்பி சாரை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக ஒரு சம்மிட்டில் எனக்கு நிறைய ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிங்க பேக் ஸ்டேஜில். அது ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு யூ கைடிங் மீ. ஸோ தேங்க்யூ அகேன் ஃபார் தட். ஸோ உங்களோட ஏர்லி கெரியர்க்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு ஆசை சார். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக நீங்கள் ஒரு இதுக்குள்ளே இருக்கீங்க. பட் அதற்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன பையனாக பல வருடங்களுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணும் பொழுது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன், லீடர்ஷிப் ரோலில் வர்றதுக்கு எது உங்களுக்கு ஊக்கமாக அமைஞ்சுது சார்? வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரியாக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாரையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கு. நான் என்னோடய பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ கம் ஃப்ரம் அ ஸ்மால் வில்லேஜ் கால் மஞ்சூருங்கிற ஊர். அது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும். அதாவது எங்கள் வில்லேஜை தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் போனால் தமிழ்நாடே முடிஞ்சிடும். ஸோ அதுதான் எண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் கேரளா, கர்நாடகா வந்துடும். நீங்கள் இஃப் அட் ஆல் எல்லாரும் ஊட்டி வரைக்கும் போயிருப்பீங்க. பட் அதுக்கு அடுத்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போனால் மஞ்சூர் வரும். அதுக்கப்புறம் ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸில் நம்ம டிஸ்ட்ரிக்டே முடிஞ்சிடும். ஸோ ஒரு ரிமோட்டஸ்ட் வில்லேஜ்னா எங்களோடது ஒன் ஆஃப் த வில்லேஜ்னு வச்சுக்கலாமே. ஸோ அங்கே தான் என்னோட பயணம் ஆரம்பிச்சது. ஸ்கூலிங் எல்லாம் அங்கே தான் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சின்ன வயசில் இன்னும் ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். சிஸ்டர் அல்ஃபோன்சா ஸ்கூல்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மஞ்சூரில் என்னோடய ஸ்கூலிங் ஃபுல்லாக இருந்தது. பட் 10th முடிக்கிறப்போ அப்பா தவறிட்டார். அம்மா மட்டும்தான். எனக்கு கீழே ஒரு தம்பி, ஒரு தங்க. ஸோ அப்போ பெரிய மகன், நான் தான் பெரிய பையன். ஸோ அப்போ குயிக்காக நம்ம வேலைக்கு போகணும், குயிக்காக நம்ம வீட்டுக்காக சம்பாதிக்கணுங்கிற ஒரு காலகட்டம். அம்மா மட்டும்தான். பட் பெரிய அளவில் வருமானம் இல்லை. அம்மா இன்னும் சின்ன சின்ன வேலைகள் பண்ணிவிட்டு அவங்க தான் எங்களை எல்லோரும் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் 10th முடிச்ச உடனே டைரெக்டாக பாலிடெக்னிக் போய் டிப்ளமோ சேர்ந்தேன். அந்த காலகட்டத்தில் டிப்ளமோ படித்த உடனே வேலை கிடைக்கும், உடனே சம்பாரிச்சிடலாம், குயிக்காக சம்பாதிக்கலான்னா அந்த 3 years டிப்ளமோ. ஸோ அதனால் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஊட்டின்னு ஒரு சின்ன பாலிடெக்னிக்கில் போயிட்டு நான் டிப்ளமோ படித்தேன். அந்த 3 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வந்துட்டேன். ஸோ என்னோட ஜெர்னி ஆஃப் ஒர்க் ஒரு 18 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் டிப்ளமோ முடிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா தான் டே டு டே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் குயிக்காக அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமேன்னு தான் எஜுகேஷனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம நான் டிகிரி படிக்கிறதுக்கோ இல்லை மேலே படிக்கிறதுக்கோ ஒரு சான்ஸ் இருந்தும் பட் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணுங்கிறதாலேயே டிப்ளமோ முடித்த உடனே வேலைக்கு போயிட்டேன். அதான் என்னுடைய ஏர்லி ஸ்டேஜ் பேக்ரவுண்டு.
ஃபர்ஸ்ட் வேலையை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் படித்தேன். ஸோ எலக்ட்ரிக்கல் படித்த உடனே எல்லாருக்கும் என்ன கிடைக்கும், வயரிங் வேலை தான் கிடைக்கும். ஸோ ஊட்டிலேயே ஒரு ஹோட்டலில் வந்து அப்போ ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்டர் வயரிங் கான்ட்ராக்ட் எடுத்தார். ஸோ ஒரு 6 மாதம் வயரிங் கான்ட்ராக்டர் போயிட்டு ஒரு வயரிங் ஒர்க் தான் பண்ணேன். ஸோ இப்போ இந்த வயரிங்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போல்லாம் ஒரு டெய்லி வேஜஸ் மாதிரி தான். அதில் எவ்வளோ சார் இருக்கும் அது அப்போ பெர் டே ஒரு 150 என்னமோ கொடுத்தாங்க. பட் ஒரு 20 டேஸ் கிடைக்கும், 20 டேஸ் 25 டேஸ் 30 டேஸ்ல 25 டேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 150ங்கிறது 250 ஆச்சு. பட் 3000 ரூபாய் இருக்குமா சார்? ஒரு 5-6,000 rupees earn ஆச்சு. ஒரு 6 months இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நம்ம சைடில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். எல்லாரும் அப்போ தான் வந்து இந்த கம்ப்யூட்டருங்கிற உலகம் அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அது வரைக்கும் ஸ்கூல்ல எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. வெளியில தான் நம்ம போய் படிச்சுக்கணும். அதாவது நான் சொல்றது இப்போ 1995. ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு ஈவினிங்ல போய் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஐடி டெக்னாலஜி வேர்ல்டுக்குள்ள கொஞ்சம் உள்ள போனேன். ஸோ இந்த எலக்ட்ரிஷியன் வேலை ரொம்ப டஃபா இருந்தது, உங்களுக்கு தெரியும். அதனால வந்து அப்போ அந்த கம்ப்யூட்டர் படிச்சதால அதே சென்டர்ல ஒரு ட்ரெயினர் ஆக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல்ல வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு லேப் அசிஸ்டன்ட் ரோல் கிடைச்சது. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 1 year போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நீலகிரியில் வந்து இவ்வளோதான் நமக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல்னு புரிய வந்தது. ஏன்னா நீலகிரியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிமோட் டிஸ்ட்ரிக்ட். அங்கே வேலை வாய்ப்புன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. எல்லா ஒரு மினிமம் லெவல் வேலை வாய்ப்பு தான் இருக்கும். நீங்கள் மேலே மேலே வளரணும்னா கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூருக்கு வரணும். நான் அந்த ஒரு 10th standard வரைக்கும் நான் கோயம்புத்தூருக்கே வந்ததில்லைன்னு வைங்களேன், எங்கள் டிஸ்ட்ரிக்ட் தாண்டி வந்ததில்லை. ஸோ அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சு இந்த ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் தென் வெளியில் போகலான்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நேராக மதுரைக்கு வந்து ஒரு எவரான்ல வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலைய ஆரம்பித்தேன். இதான் என்னோட ஏர்லி ஸ்டேஜ் லைஃப். செம்மையா இருந்துச்சு சார். என்னால் வந்து ஒரு குட்டியா ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் யோசிச்சேன். சைக்கிள் ஓட்டின அனுபவங்கள்லாம் உண்டா உங்களுக்கு? ஹானஸ்டாக சொல்லணும்னா அப்போ இல்லை. ஏன்னா ஊட்டியில் வந்து நாங்கள் ஸ்கூல் லெவலில் அப்போ சைக்கிள்னு ஒன்று இருக்கவே இருக்காது யாருக்கிட்டையும். ஏன்னா நாங்கள் இருந்ததில் டெரெயின் இல்லை, அது ஒரு மவுண்டைன். இப்போ இங்கே வந்து 6th standardலேயே சைக்கிள் கொடுக்க இருக்கிற மாதிரி அங்கே யாருக்கிட்டையும் இருக்காது. அப்போ ஒன்று வாக்கு தான் இல்லை பஸ் தான், 2 தான். இந்த சைக்கிளுங்கிற கான்செப்டே நாங்கள் படிச்சப்பில்லை. சைக்கிள் வச்சிருக்காங்கன்னா ரொம்ப பணக்கார பையனாக இருப்பான். ஏன்னா வேறு யாருக்கிட்டே அந்த சைக்கிளே இருக்காது. ஏன்னா அது அவசியமும் இல்லை. ஏன்னா யாராலையும் சைக்கிள் அவ்வளோ ஈஸியாக கம்யூட் பண்ண முடியாது. ஸோ கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் தான் சைக்கிளுங்க அதெல்லாம் நான் அப்போ வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் 10th standard அப்புறம் தான் அதெல்லாம் சைக்கிளே எனக்கு கிடைச்சது. சூப்பர் சார். 30 வருடம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். ஸோ எல்என்டி, ஐசிடி அகாடமி, எவரான் இந்த 3 கம்பெனிஸில் வந்து உங்கள் நான் ப்ரொஃபைலில் பார்த்தேன். ஸோ 30 வருட அனுபவம் வந்து எப்படி சார் உங்களை நீங்களே ஷேப் பண்ணிக்கிட்டீங்க? 30 வருடம் சொல்லி என்ன ரொம்ப வயசானவன் ஆக்காதீங்க, 25+ தான். பட் ஸ்டில் க்ளோசர் டு 3 decadesன்னு வச்சுக்கலாமே. நான் வந்து நான் ஒரு 3 கம்பெனியில தான் அதிகப்படியாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி எவரானுங்கிற ஒரு கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் இந்த ஐசிடி அகாடமிங்கிற ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐசிடி ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பாப்புலர் டுடேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக எல்என்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஜாயின்ட் அஸ் ஒரு ஏரியா கோஆர்டினேட்டர் மாதிரி தான் ஜாயின் பண்ணேன். அதுதான் நம்ம என்ட்ரி லெவல் தானே. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சேல்ஸ்மேன் ஆனேன் ஒரு 2-3 years. அதுக்கப்புறம் ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு ஏரியா மேனேஜர் ஆனேன். கிட்டத்தட்ட அந்த 10-12 வருஷத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்து ஒரு கடைசியாக அந்த எவரான் விட்டு வரும்போது ஒரு டிஜிஎம் லெவலுக்கான. அப்போ அந்த ஆர்கனைசேஷன் இட்ஸ் அ லார்ஜ் ஆர்கனைசேஷன். எஜுகேஷன்னா அந்த கம்பெனி தான் அப்போ நான் சொல்கிறது 2000 வந்து இட் வாஸ் அ ஸ்ட்ராங் கம்பெனி, ஆல் இண்டியா கம்பெனி. பட் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் மாதிரியும் அவங்களும் ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷனாக தான் இருந்தது. ஸோ ஒரு ஸ்கூலுக்காக போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுக்குறது, கம்ப்யூட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன வேலைகளை ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 2-3 விஷயம் சீரியஸாக பண்ணேன். ஒன்று, என்னதான் எனக்கு படிப்பு டிப்ளமோட நின்னாலும் இந்த எவரானுங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்த உடனே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் எஜுகேஷன் சம்மந்தமான துறையில் தான் நம்ம கெரியர் போகுதுங்கிறத கூடி சீக்கிரம் நான் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் நம்ம மேலே படிக்கணும், இப்படியே இருந்தால் நம்ம கீழேயே இருக்கணுங்கிற ஒரு விஷயம் மைண்டில் நல்லா பதிஞ்சிச்சு. அதனால் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன் பேரலி. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். பட் எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். செகண்ட், குயிக்காக கெரியரில் வளரணும். ஏன்னா அப்போது ஒரே மோட்டிவேஷன் வந்து அந்த டைமில் ஒரே மோட்டிவேஷன் ஏர்னிங் தான். நான் எல்லாரும் மாதிரி நான் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரீம் வச்சுருந்தேன், இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வச்சுருந்தேன் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ட்ரீம் எல்லாம் கிடையாது. ஒரே ட்ரீம், அதிகமாக சம்பாதிக்கணும். இப்போ நான் அப்போ ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் எவரானில் அந்த மதுரையில் வேலைக்கு போனப்போ என்னோட சேலரி வந்து 4,000 வைங்க, 4,000 rupees. அப்போ அதுலேருந்து எப்படா 10,000 ஆகும், எப்படா 20,000 ஆகும், அதுதான் ஒன் அண்ட் ஒன்லி கோலாக இருந்தது. வேற எந்த கோலும் கிடையாது. ஏன்னா நமக்கு
தேவைகள் அப்படி இருந்தது. நான் எனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கை, அவங்களை டேக் கேர் பண்ணணும், தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி சிலதெல்லாம் இருந்ததால பணம் சம்பாதிக்கிறது ஒரே குறிக்கோள். பட் அதுக்கு நம்ம மேல மேல வளரணும். ஒரே ரோல்ல உட்காந்துட்டா பணம் சம்பாதிக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா அதுக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கிட்டேன். அது கண்டிப்பா நம்ம வளர்க்கணும். ஸோ ஒரு 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 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு புரிஞ்சு போச்சு என்னோட ரோல் வந்து மார்க்கெட்டிங் தான். ஏன்னா மார்க்கெட்டிங் 2 விஷயத்துக்கு. ஒன்று, அதுல இருக்கிறவங்க தான் க்ரோ ஆகுறாங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க தான் சிஓவா இருக்காங்க அதிகப்படியா. இப்போ வந்து ஹெச்ஆர்லயோ ஃபினான்ஸ்லயோ இருக்கிறவங்க க்ரோ ஆவாங்க. பட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் சைடு போறவங்க தான் அதிகமாக க்ரோ ஆகிறாங்க. ஸோ அதனால என்னோட டிப்ளமா அந்த ஒரு டெக்னாலஜி சைடை விட்டுட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த சைடையும் விட்டுட்டு, இந்த மார்க்கெட்டிங் தான் என்னோட ஏரியா. நான் இப்போ சூஸ் பண்ணி அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பேரலி ஒரு ஈவினிங் காலேஜில் போய் ஒரு டிகிரி படிக்க ஆரம்பித்தேன். அங்கே மதுரையிலேயே பிசிஏ படிக்க ஆரம்பித்தேன். ஸோ பிசிஏ டிகிரி அங்கே முடித்தேன். அந்த ஒரு 5-6 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா மேனேஜர் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் க்ரோ ஆனேன். ஸோ அப்போ ஒரு 8,000 10,000 வரைக்கும் சேலரி வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஆரம்பத்தில் நம்மளை ஷேப் பண்ணிக்கிறது வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது என் லைஃப்க்கு. ஸோ பிசிஏ முடித்த கையோடு பார்க்கும்போது நிறைய வளர்ந்தவங்க யாரெல்லாம் இது கம்பெனிக்கு வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கா, சீனியர் விபியாக இருக்கான்னு பார்த்தா எல்லாரும் அப்போ மேனேஜ்மெண்ட் படித்தவங்களா இருந்தாங்க. சரி, அப்போ நம்மளும் அப்போ படிக்கணும் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் எம்பிஏக்கு படித்தேன். ஸோ அது படிச்சுட்டு மேலே அங்கேயும் கொஞ்சம் வளர்ந்து ஒரு டிஜிஎம் லெவல் வரைக்கும் வந்தேன். டாக்டர் அன்பு தம்பி ஆனது எப்போ சார்? இல்லை, அந்த எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் இன்னொன்று கவனிச்சப்போ 2000 வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஐஏஎம்ல படிச்சுட்டு வந்தா பயங்கர வேல்யூ. அதே மாதிரி நான் நிறைய மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎம்மோ ஒரு எக்ஸ்எல்ஆரியோ இந்த மாதிரி ஒரு பி ஸ்கூல் படிச்சுட்டு வந்தவங்கள வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் என்னதான் எம்பிஏ படிச்சிருந்தாலும் யூ டிடன்ட் கெட் தட் வெயிட்டேஜ். ஸோ தென் ஐ தாட் ஓகே, நம்மளும் அங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் எக்ஸ்எல்ஆர்எல் எக்ஸாம் எழுதி எக்ஸ்எல்ஆர்எல் போய் மறுபடியும் பிஜிசிஎம் படித்தேன். என்னதான் எம்பிஏ படிச்சிருந்தாலுமே அங்கே போய் படித்தேன். பட் அப்புறம் அங்கே படித்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது இட் இஸ் நாட் த பிராண்ட். இந்த ஐஎம்ஓ எக்ஸ்எல்ஆரியோ அந்த பிராண்ட் கிடையாது. நிஜமாலுமே அங்கே சொல்லி கொடுக்குற விஷயங்கள், அங்கே அவங்க பகிர்ற எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ இதே எம்பிஏ நான் இன்னொரு யூனிவர்சிட்டியில் படித்தேன். அப்புறம் எக்ஸ்எல்ஆரில் போயிட்டு அதே சப்ஜெக்ட் படித்தானாலும் இது ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் நம்ம லைஃப்பில் கொடுக்கும். ஸோ ஒரு டாப் பி ஸ்கூலில் படித்தா என்ன வேல்யூங்கிறத அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது முடிஞ்ச கையோட தான் எனக்கு இந்த கம்பெனி, ஒரு கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருந்தேன், நல்ல ஒரு சேலரியில இருந்தேன். பட் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இந்த ஐசிடி அகாடமின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ஸ்டார்ட் அப்பா உருவாக்கணும்னு. அப்போ ஆமா, இட் வாஸ் a startup தான். இட் வாஸ் a startup, இட் வாஸ் நாட் தேர். அதுக்கு முன்னாடி அது இருக்கல. அப்போ உருவாக்கணும்னு நினைச்சப்போ வந்து ஒரு 2-3 பேர் வந்து கூப்பிட்டாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியோட 2-3 லீடர்ஸ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ போய் பேசணும். அப்போ எல்லாமே டாக்குமெண்ட் வந்து ஒரு பேப்பரில் தான் இருந்ததே தவிர அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது. இட் வாஸ் ஒன்லி டாக்குமெண்ட்டு. ஸோ அதை படிச்சுட்டு இது ஃபஸ்ட்டு டெசிஷன் அங்கே எடுத்தது வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒரு புதுசாக ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு போகணுன்ற ஒரு டெசிஷன் எடுத்தேன். 10 வருடங்கள் கழித்து 10-12 வருடங்கள் கழித்துன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு டஃப் டெசிஷன் தான். பட் ஸ்டில் இன்னைக்கு பார்த்தா இட்ஸ் அ குட் டெசிஷன். பட் இட் வாஸ் அ டஃப் டெசிஷன். ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கோம், நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நல்ல மேனேஜ்மெண்ட்டு, கம்பெனி நல்லா போயிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வி டோன்ட் நோ தி ஃபியூச்சர் பிளான்ஸு. பட் ஸ்டில் வி டுக் அ ரிஸ்க் ஆஃப் ஜாயினிங் தேர். அங்கே போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை பில்ட் பண்ணி அங்கே ஒரு 13 years ஸ்பெண்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் மாதிரி இருந்தாலும் when I came out I was the president of that company. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் மக்களோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ ஹையர் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி கூட நான் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணேன். நிறைய கரிக்குலமில், நிறைய ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட்டில், டீச்சர் டெவலப்மெண்ட்டில், நிறைய குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணணும் எஜுகேஷனில், அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட், இண்டஸ்ட்ரி, அகாடமியா 3 பேர் கூடவும் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணேன். அது இடையில வந்து ஒரு மிட் ஆஃப் தட் கெரியரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இந்த தாட் லீடர்ஷிப் மீட்டிங் நடக்கும், நிறைய பாலிசி லெவல் மீட்டிங் நடக்கும்போது அப்போ கவனிச்சது என்னன்னா நிறைய இந்த டாக்டரேட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல வந்து டாக்டரேட் இருந்தால் தான் யூ கெட் த என்ட்ரி தேர். வாட் இஸ் டாக்டரேட்? யூ ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் தட் ஏரியா. ஸோ அதனால அப்போ முடிவு பண்ண ஓகே, இது நம்ம பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்து நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு போக முடியும், இன்னும் பெரிய இடத்துல நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும், ப்ளஸ் நமக்கும் டீப்பர் நாலேஜ் இருக்குங்கிறது உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் தென் ஐ ஜாயின்ட் பிஹெச்டி. அது இட் டுக் சம் 4-5 years. அப்புறம் அந்த பிஹெச்டி அங்கே நம்ம யூனிவர்சிட்டியில் முடித்தேன். அதுக்கு நிறைய மென்டர்ஸ், கைட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. பட்
நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த 25+ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி கம்பெனி விச் ஐ ஒர்க் இஸ் அன் எஜுகேஷன். ஸோ இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது, எஜுகேட்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது, பாலிசி மேக்கர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் டாக்டரேட் இஸ் எசென்ஷியல். ஸோ இன்டெரக்ட்லி நான் காலேஜஸ் எல்லாம் போன சொல்கிறது வந்து யூ ஹவ் டு பில்ட் யுவர் நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில்னு சொல்லுவோம் இல்லையா, அது அடுத்தவங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை நம்மளும் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த நாலேஜுக்கு இந்த எஜுகேஷன் ஐ கண்டினியூஸ்லி டெட்மா. சூப்பர் சார். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க யூ ஐடென்டிஃபைட், எனக்கு எஜுகேஷன் தான் ஐடென்டிஃபை பண்ணேன்னு சொன்னீங்கல்ல. இந்த காலத்தில் நம்ம பசங்களுக்கு தனக்கு என்ன தேவைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். 12th முடிச்ச உடனே எதுனா ஒரு வழியை நோக்கி போகிறாங்க, நான் என்ன படிக்கிறது அடுத்துன்னு சொல்லிட்டு பல ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் போகிறாங்க. தட்ஸ் ஓகே. பட் அந்த தெளிவை வந்து எப்படி சார் வளர்த்துக்கிறது, அதை பசங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இல்லை, அந்த தெளிவு வரவே வராதுங்க. யாராலையும் அந்த மாதிரி ஒரு தெளிவோடு இருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது வந்து 1-2 பேருக்கு அது கரெக்டாக அமையலாமே தவிர 98% அமையாது. இப்போ என்னோட லைஃப் எடுத்துக்கோங்களேன். ஐ வாஸ் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். நான் அந்த ஒரு 6 மாதம் அந்த வயரிங் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட என்னவா இருக்கும், பெரிய ஒரு வயரிங் கான்ட்ராக்ட் ஆகணுங்கிறத நம்மளோட மைண்டில் ஓடும். பட் அதுக்கப்புறம் ஒரு புது உலகம் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற உலகம். அதுக்கப்புறம் அதில் டீச்சிங்கில் இருந்தேன். ஓகே, நான் ஒரு வேளை ஒரு பெரிய ஒரு டீச்சர் ஆகணுங்கிற ஆர்வம் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்க்கு போனேன். ஸோ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அண்ட் ஆல்சோ நம்ம கோல் என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு இருந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இது ஆகணுன்ற ஒரு ஆட்டிடியூடோடு இந்த காலகட்டத்தில் யாரும் ஒர்க் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் +1 +2 படிக்கும்போது ஒரு அளவுக்கு நம்மளோட ஏரியாவை டிஃபைன் பண்ணிக்கலாமே தவிர நான் இதுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு சில எஜுகேஷனில் தான் அது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சி படிக்கிறவங்க ஓரளவுக்கு அதை கோப்பப் பண்ணிடுறாங்க. பட் என்ஜினியரிங்லேயோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையோ இல்லை மற்ற இண்டஸ்ட்ரியிலோ அது அவ்வளோ கிடையாது. ஏன்னா நான் உள்ளே வரும்போது, ஒரு காலேஜ் படிக்க வரும்போது ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். நான் காலேஜ் முடிச்சு வெளியில் வரும்போது அந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இல்லை வேற ஒரு புது இண்டஸ்ட்ரி வந்திருக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த பாட்காஸ்ட்டு, இந்த ஸ்டுடியோ செட்டப்பு, இதை இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸோட இவங்க ரோல்ஸ் எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லவே இல்லையே. இப்படி ஒன்று இருக்கும், இந்த ஒரு மெத்தட் இருக்கும், இந்த ஒரு மாடல் இருக்குங்கிறது இப்போதான் எவால்வ் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாங்கிற ஒரு உலகம் இருக்குங்கிறது. இப்போ அடுத்து புது உலகம், ஏஐ உலகத்தில் என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. பட் அட் த சேம் டைம் எனக்கு என்ன வரும், எனக்கு மேக்ஸ் வருமா வராதா, ஃபிசிக்ஸ் வருமா வராதா, நம்ம இன்ட்ரெஸ்டட் இன் ஜியாகிரஃபி, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கூர்ந்து நம்ம ஸ்கூல் லெவலில் கவனிக்கணும். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் வாட் த ஸ்டூடெண்ட் டெல்ஸ். ஏன்னா நிறைய நேரங்களில் அந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் லெவலில் இருக்கும்போது ஏதோ ஒரு மீட்டிங்கில் யாரோ ஒருத்தர் பேசினது, யாரோ ஒரு பெரிய ஆள் பேசினதை வச்சு இன்ஸ்பயர் ஆகிட்டு இது ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான அந்த பேசிக் இன்க்ரீடியன்ட் அவங்ககிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ ஆசை வேற, எனக்கு என்ன வருங்கிறது வேற. அது எல்லாத்தையும் சேர்ந்து போட்டு ஒரு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ள நம்ம போடும். பட் இதில் நிறைய நேரத்தில் எங்கே ப்ராப்ளம் வருது தெரியுங்களா? இப்போ நிறைய பசங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போன உடனே நம்ம வேலை, நம்ம லைஃப் செட்டில்டு, காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல். பட் உண்மை அது கிடையாது. இந்த ஸ்கூலை விட்டு காலேஜுக்கு போகிறாங்க பாருங்க, அந்த காலேஜில் இந்த 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து கோல்டன் ஃபேஸ் ஆஃப் எவரிபடிஸ் லைஃப். நிறைய பேர் அதை விட்டுறாங்க. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்துட்டா ஹி வில் பி சக்சஸ்ஃபுல்னு. கிடையவே கிடையாது. அந்த காலேஜ்ல அவங்க கிராஸ் பண்றது அவங்க லைஃப் ஃபுல்லா வரும். அந்த காலேஜ்ல தான் அவன் ஒரு அடல்ட்டா அவனே திங்க் பண்ணி அந்த அந்த பையனோ பொண்ணோ அவங்களுடைய ஓன் டெசிஷன்ல நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல அப்படி கிடையாது. கன்னியாகுமரியில் படிக்கிற பையனும் காஷ்மீரில் படிக்கிற பையனும் ஒரே மேக்ஸ் தான் படிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மார்க்குக்கு தான் அட்டெம்ட் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களால வந்து டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணிக்க முடியாது. பட் காலேஜ் அப்படி கிடையாது. ஒரே கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஒரே கிளாஸில் உட்காந்துட்டு ஒருத்தர் ஒரு கூகுள் வேலைக்காக ஒர்க் படிச்சுட்டு இருப்பான், ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு பண்ணுவான், ஒருத்தர் நான் வந்து ஏதோ ஒரு இனோவேட்டிவ் ஒன்று கண்டு. ஸோ ஒருத்தரும் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ ஹூ am ஐங்கிறது டிஃபைனிங் பீரியடே இந்த காலேஜ் பீரியட் தான். ஸோ ஐடியலி எந்த டிகிரிக்கு சேர்ந்தாலும் டே 1ல தே ஷுட் பி வெரி கிளியர் ஹவு தே ஷுட் டேக் தேர் ஜர்னி இன் காலேஜ். அந்த காலேஜ் ஜர்னி இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் சம்படிஸ் சக்ஸஸ். செம்மையா சொன்னீங்க சார். ஐ ரியலி லவ்ட் என்ஜாயிங் இட்.
மேபி உங்களை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா எங்களுடைய கெரியர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஷேப் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. பட் வி ரியலி ஃபீல் தேங்க்ஃபுல் டு யூ. எங்களால் என்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவு, ஒரு சின்ன ஒரு ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் மாதிரி நீங்கள் அழகாக சொன்னீங்க சார். ரியலி லவ்ட் இட். சார் இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. சக்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? நிறைய பேருக்கு அது வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது சார். இது பண்ணால் சக்ஸஸ்னால் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இருக்க வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலாக வி நீட் டு ஹோல்ட் ஆன் டு சம்திங் அண்ட் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? அண்ட் சக்ஸஸ்னால் உங்கள் டேர்ம்ஸில் என்ன சார்? சரி, அதான் சொல்லிட்டேன், முன்னாடியே சொன்னேன், சக்ஸஸ்க்கு தெர் இஸ் நோ டைரக்ட் டெஃபினேஷன்மா. ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி பண்ணால் சக்ஸஸ், அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பீரியடில் அந்தந்த காலகட்டத்தில் என் சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு என்ன எனக்கு என்ன மெச்சூரோ அதான் சக்ஸஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் ஆரம்பிச்சப்போ எனக்கு இப்போ 3,000-4,000 சம்பளம்னு வைங்களேன். அதோட ஒரு 1-2 இயர்ஸில் என் தங்கைக்கு கல்யாணம் பண்ணுங்கிற சுச்சுவேஷன். ஸோ நான் ஒரு 2 lakhs சம்பாரிச்சு சேமிச்சிட்டேன்னா அதான் என்னோட சக்ஸஸ் அப்போதைக்கு. எனக்கு அதுக்கப்புறம் நான் படிக்க போனேன். இன்னும் MBA XLRல எனக்கு சீட் கிடைச்சாலே எனக்கு ஒரு சக்ஸஸ்ன்னு நினச்சேன் நான். ஸோ எனக்கு XLRல அவ்வளோ சீக்கிரம் சீட் கிடைக்காது. அதையும் மீறி ஒரு சீட் கிடைக்கும் போது ஐ ஃபெல் தெர் இஸ் அ சக்ஸஸ் தேர். அந்த ஆஸ்பெக்டில் அந்த சக்ஸஸ் எனக்கு அதுதான் டெஃபினிஷன். ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸ் இருக்கும், ஒரு இடத்துல ஹெல்த் விதத்தில் யாரோ ஒருத்தருக்கு சக்ஸஸ் இருக்கும், இன்னொன்று ப்ரொஃபஷனல் கெரியரில் ஒரு சக்ஸஸ் இருக்கும், விச் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும். நான் வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்குறேன், அடுத்த ரோலுக்கு போகிறேன், இந்த பொசிஷன் அச்சீவ் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு விதமான சக்ஸஸாக இருக்கும். எல்லாம் முடிஞ்சு ஒரு 20-25 வருஷம் கெரியருக்கு அப்புறம் நமக்கு சக்ஸஸ் வேற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இனிமே வந்து நமக்கு வந்து ஒரு வேளை பீஸ் ஆஃப் மைண்டே ஒரு சக்ஸஸாக இருக்கலாம். ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கலாம், இல்லை குட் ஹெல்த் ஒரு சக்ஸஸாக இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ டெஃபினிஷன் ஃபார் சக்ஸஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல். பட் உலகம் வந்து வேற மாதிரி பார்க்கும். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் பெரிய பொசிஷனில் போனோம்னா இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு உலகம் நம்பும். பட் வி ஹேவ் டு நோ ஒபே அண்ட் ரெஸ்பெக்ட் தட் சொசைட்டி ஆல்சோ. ஏன்னா அது மேபி அது ஒரு ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணுது. பட் சக்ஸஸ் நீ நாட் பி ஒன்லி ஆன் ப்ரொஃபஷனல் அண்ட் கெரியர் சக்ஸஸ்ங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங் கருத்து. அதே மாதிரி நான் இப்போ மென்டர் பண்ணுற யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சக்சீட் ஆனாங்கன்னா எனக்கு அது சக்ஸஸ் தான். அதை என்னால் எங்கேயும் எழுதி கட்ட முடியாது. பட் ஸ்டில் ஐ வில் ஃபீல், see, whatever gives you more happiness, that is success according to me. Samma sir. And when you said finance ஒரு லெவலில் நீங்கள் கொண்டு வந்துட்டா அதுவுமே சக்ஸஸ் சொன்னீங்க. ஐ திங்க் யூ ஹாவ் வெரி குட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ், சக்ஸஸ் எல்லாமே. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் அதை பற்றி ஒரு டீப் இன்சைட் கொடுங்க சார். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பணம் இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு இல்லை. இன்ஃபேக்ட் பணம் கம்மியாக இருக்கிறவங்க தான் அதிகமாக பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இப்போ என்னுடைய even when I was earning that 3,000-4,000 rupees salary, I started my financial discipline there. இன்னைக்கு நான் இவ்வளோ ரோலில் வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் அந்த டிசிப்ளினை நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், ஏன்னா அந்த ஹாப்பினஸ்ங்கிற கோஷன்ட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இன்னித்து கான்டெக்ஸ்டில் நமக்கு ஃபினான்ஷியலாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்மளால், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே யூ நீட் மணி டு லிவ், யூ நீட் மணி டு ஹெல்ப், யூ நீட் மணி டு சப்போர்ட் த சிஸ்டம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு பணம் தேவைப்படுது. பட் அட் த சேம் டைம் இஃப் யூ ஆர் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் லைக் மீ, யுவர் ஒன்லி இன்கம் இஸ் ஒன்லி salary typically. Okay, but you can manage it well right from your day one. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ஆல்வேஸ் ஃபாலோ, நான் ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் டு கிவ் எனி கைடன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல், பட் வாட் ஐ டூ as my principle, I first save and then spend. ஒரு 4,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்போ கூட ஐ வில் ஃபைண்ட் வேஸ் டு சேவ் ஆஃப் ஆஃப் இட். அந்த 2,000 சேவ் பண்ணிட்டு இன் வாட் எவர் மீன்ஸ் அண்ட் மோட்ஸ் சேவ் பண்ணிட்டு பேலன்ஸை ஸ்பெண்ட் பண்ணுவேன். நம்பர் 1, ஐ சேவ் அண்ட் தென் ஸ்பெண்ட் ஈவன் டுடே. செகண்ட், ஐ இன் மை என்டையர் லைஃப் ஐ டிடன்ட் ஒருத்தருட்டி ஒரு கடன் வாங்கினதில்லை. ஐ என்ஷூர்ட் தட் எக்ஸப்ட் ஃபார் ஹோம் லோன், பட் அதை ஒரு காலகட்டத்தில் அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிகாஸ் ஒன்ஸ் யூ ஹேவ் அன் ஆட்டிடியூட் ஆஃப் சேவிங் அண்ட் ஸ்பெண்டிங், நீங்கள் வந்து பல விஷயங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் ஃபியூச்சர், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, என் தங்க கல்யாணம் வந்து நான் என்னோட வேலையை ஆரம்பிச்சது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடந்தது. பட் ஐ சேவ்ட் எவ்ரி மந்த் ஃபார் தட். ஐ டிடன்ட் வெயிட் ஃபார் தட் வெட்டிங் டு கம் அண்ட் தென் திங்க் அபவுட் மணி.
இப்போ இவ்வளவு இன்னைக்கு என்னோட தங்கைக்கு 2 பெண் குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க இருக்காங்க. இப்போ 2 பேரும் இப்போ ஒரு காலேஜ் லெவல்ல இருக்காங்க. I started saving for them or their marriage from their 3 or 4 year old. For example, அப்போ ஒரு உங்க தங்கச்சியோட குழந்தைகளுக்கு because end of the day we are also no அவங்க எதிர்பார்க்கட்டு I should support them. No. ஏன்னா அது 2 பெண் குழந்தைங்க. நாங்க தங்கச்சியா பிறந்திருக்கலாம் சார். இல்ல அது ஏன் சொல்றேன்னா அப்பதான் இந்த சுகன்யா சம்ருத்தின்னு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இதுல போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு சின்ன ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தான். ஸோ ஐ அனலைஸ் தட் ஸ்கீம். ஐ அண்டர்ஸ்டுட் தட்ஸ் அ வெரி குட் ஸ்கீம் ஃபார் அ கேர்ள். ஸோ ஐ ஸ்டார்டட் சேவிங் ஃப்ரம் தட் டே when they started that scheme, when these 2 girls were at அப்போ ஒரு 5 வயசு 6 வயசு ரேஞ்சில். இன்னைக்கு அவங்க 18-19 வயசு. நான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணிட்டு வந்தது இப்போ ஒரு 1 லைன்ல உங்களுக்கு சொல்லணும்னா எனக்கு அது மட்டுமே போதும் அவங்க 2 பேரோட வெட்டிங்கை முடிக்க. இப்போ இன்னைக்கு நான் அவங்க ஒரு கல்யாணம் பண்ணும்போது நான் பணத்துக்கு எங்கேயோ அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்க அம்மா பண்ணிப்பாங்க பட் ஸ்டில் ஃபார் மீ டு கான்ட்ரிபியூட் தட் வில் ஹெல்ப். த பாயிண்ட் ஹியர் இஸ்மா இது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான். ஸ்மால் ஆர் பிக் ஃபர்ஸ்ட் சேவ் அண்ட் தென் ஸ்பெண்ட் நம்பர் 1. அந்த சேவ்னு வரும்போது ஃபைண்ட் வேஸ் where you enjoy that power of compounding. அப்படின்னா நான் மாசம் வருஷம் ஏதோ ஒன்று ஒரு டிசிப்ளின்டாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வரேன். ஒரு காலகட்டத்தில் இட் வில் கிவ் பேக் எ ஹியூஜ் ரிட்டர்ன் அந்த காம்பவுண்டிங் பவரில். அதுக்காக நான் போயிட்டு அன்ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் மணி மேக்கிங்க்கு போல. இஃப் யூ ஆஸ்க் மீ வெர் ஆல் ஐ ட்ரைட். நம்பர் 1 கொஞ்சமாக கோல்டில் வாங்கியிருக்கேன். 1-2 இடத்துல சின்ன லேண்ட் வாங்கியிருக்கேன். இந்த சுகன்யா சம்ருதி பிபிஎஃப் மாதிரி இடத்துல சின்னதாக போட்டுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வந்திருக்கேன். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்த ஷேர் மார்க்கெட் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா ஈக்விட்டியில போட்டிருக்கேன். லைக் திஸ் ஒரு 10 ஏரியாஸ்ல ஐ ஹவ் சேவ்ட் மணி. அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங். அதுக்காக நாங்க கோடிக்கணக்கில் போடணுங்கிற அவசியம் இல்லை. மந்த்லி ஆரம்பத்தில் மேபி ஐ வாஸ் சேவிங் 2-3,000. இன்னைக்கு ஐ வுட் ஹவ் இன்னித்து காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக சேவ் பண்ணுவேன். பட் வாட் எவர் இட் இஸ் ஐ ஸ்பிளிட் அமாங் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ புட். அண்ட் நிறைய இடத்துல இட் இஸ் காம்பவுண்டட் பிகாஸ் இட் இஸ் லாஸ்ட் 20 இயர்ஸ். அதே மாதிரி இந்த 20-25 வருஷமா 3 கம்பெனி மாறி இருந்தாலும் அந்த பிஎஃப்ங்கிற விஷயத்த தொடாம அப்படியே வச்சிருக்கேன். அதை 60 நம்மளோட ரிட்டையர்மெண்ட்ன்றத லாஜிக் ஆஃப் பிஎஃப். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் அந்த கம்பெனி விட்டு வந்த உடனே எடுத்து செலவு பண்ணிடுவோம். பட் அதை டச் பண்ணாம எனக்குள்ள ஒரு டிசிப்ளின் வச்சிருக்கேன். அதை யூ ஷுட் டச் ஒன்லி இன் 60th இயர்னு. நிஜமாலுமே பிஎஃப் வில் பிகம் அவர் லைஃப் சேவிங் டூரிங் ரிட்டையர்மெண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி த டிசிப்ளின் விச் வில் மேக் யூ be financially stable. Financially stable doesn't mean that you have to earn more. Whatever you are earning, you should have a clear discipline in finance. And I will never go towards any நம்ம இதெல்லாம் வருமே இந்த இங்கே பணத்தை போட்டிங்கன்னா 3 நாளில் டபுள் ஆகும் ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் I will never go because I'm educated person. Okay. Amazing, sir. So, sir, when you said நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு career counselingலாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா நிஜமா நீங்க பேசுறது ஒன்றும் வெளியவே வர முடியல. அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நீங்க பண்ணிருக்கிறதுனால தான் இவ்வளோ தெளிவா பேச முடியுது சார். எங்கேயுமே ஒரு திக்கல் திறல் இல்லாம எவ்வளோ சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் நம்ம எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப கூட நீங்க எழுந்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிழைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். Brand Blooms by KP Presents Hearts of Tamil Makkal. Co-presented by Jobs TV India, Tehran Smart Robotic Vacuum Cleaners, கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு. Blevo, Believe, Lead and Evolve. கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா பீடி தொழிலாளர்களை முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸை அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ்